வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை வந்த குடியரசு துணைத் தலைவர், வரவேற்று விருந்தளித்து உபசரித்த ஆளுநர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அனைத்து படிப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். துணை ஜனாதிபதியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். புதுச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளியான ஜெயராணி உயர்நிலைப் பள்ளியை மூடுவதாக நிர்வாகம் அறிவிப்பு. எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் பெற்றோருடன் சாலை மறியல். அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆளுநர் மாளிகையில் வரவேற்று விருந்து அளித்து உபசரித்தார். அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆளுநர் மாளிகையில் வரவேற்று விருந்து அளித்து உபசரித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன் ஆகியோர் விருந்து உபச்சாரத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அனைத்து படிப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணை ஜனாதிபதியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். புதுச்சேரி ராஜ்நிவாசில் கவர்னர் கைலாஷ்நாதன் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கருக்கு விருந்தளித்தார். அப்போது துணை ஜனாதிபதியை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி அளித்த மனுவில், மற்ற மாநில மாணவர்களுடன் ஒப்பிடுகையில் புதுச்சேரி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி படிப்புகளை தொடர வாய்ப்பு இல்லை. புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகம் வந்தவுடன் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கோரிக்கை எழுந்தது. 1990களில் இத்தகைய கோரிக்கை எழுந்தபோது அப்போதைய துணைவேந்தர் ஞானம் கல்விக்குழு மற்றும் செயற்குழுவுடன் கலந்து ஆலோசித்தார். பிறகு 1997இல் பல்கலைக்கழகத்தில் உள்ள படிப்புகளில் 25% இடஒதுக்கீட்டை நீட்டித்தார். அதன்படி ஆரம்பத்தில் 8 படிப்புகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. பின் அது 18ஆக அதிகரித்தது. இருப்பினும் காலப்போக்கில் பல்கலைக்கழகத்தில் வேலை சார்ந்த புதுமையான படிப்புகள் தொடங்கப்பட்ட போது இடஒதுக்கீடு நீட்டிக்கப்படவில்லை. புதுச்சேரி இளைஞர்களின் மனதில் அதிருப்தியை விதைத்துள்ளது. மக்களின் உணர்வையும் நியாயப்படுத்தி புதுச்சேரி அரசு சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. இது தொடர்பாக ஒரு 3 பேர் கொண்ட குழு விரிவான விவாதங்களுக்கு பிறகு அனைத்து படிப்புகளிலும் 25% இடஒதுக்கீட்டை பரிந்துரைக்கப்பட்டது. இந்த பரிந்துரை 2013-14இல் கல்விக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. செயற்குழுவாலும் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை இடஒதுக்கீடு வழங்குவதற்கான எந்த முடிவும் தெரிவிக்கப்படவில்லை. மத்திய ஆதரவு பெற்ற நிறுவனங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவது ஒன்றும் ஒரு புதிய நிகழ்வு அல்ல. காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களுக்கு 50% இடங்களை ஒதுக்கியுள்ளது. அதேபோல் மற்றொரு மதிப்புமிக்க மருத்துவ நிறுவனமான ஜிப்மர் 1964இல் துவங்கப்பட்டதிலிருந்து 25% இடங்களை ஒதுக்கி வருகிறது. ஆனால் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 64 படிப்புகளில் 18 படிப்புகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீட்டை நீட்டித்துள்ளது. எனவே புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தற்போது வழங்கப்படும் அனைத்து படிப்புகளிலும் மற்றும் வரவிருக்கும் படிப்புகளிலும் 25% இடஒதுக்கீட்டை கூடிய விரைவில் வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியை நிர்வாகம் மூடுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி புஸ்ஸி வீதியில் அமைந்துள்ளது ஜெயராணி உயர்நிலைப் பள்ளி. அரசு உதவியுடன் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் இப்பள்ளியில் தற்போது மாணவர்கள் எண்ணிக்கை குறைவு, ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அடுத்த கல்வியாண்டு முதல் பள்ளியை மூடுவதாக பள்ளி நிர்வாகம் சார்பில் கல்வித்துறைக்கு கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி தற்போது பயிலும் மாணவர்களை வேறு பள்ளிக்கு மாற்ற பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் பள்ளியை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் பள்ளி முன்பு அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து பள்ளி நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் ஏற்பாடு செய்து நடத்திய நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து அவர்கள் 26 இராணுவ வீரர்களுக்கு விருதுகளை வழங்கினார். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நடத்தும் இந்திய தாய் திருநாட்டின் இராணுவ வீரர்களுக்கான கௌரவ விழா, முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கும் விழா ஆகியவை புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தனது பொற்கரங்களால் 26 இராணுவ வீரர்களுக்கு விருதுகளை வழங்கினார். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா அனைவரையும் ஒருங்கிணைத்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். புதுவை பல்கலைக்கழகத்தின் மேனாள் புல முதன்மையர் கலைமாமணி முனைவர் இளமதி ஜானகிராமன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக இதில் பங்கேற்றார். புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் நிறுவனர் சார்ஜென்ட் மோகன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். மனோவா மார்க்ஸ் தமிழாசிரியர் வரவேற்புரை வழங்கினார். மேனாள் தலைமை ஆசிரியர் மற்றும் முதல் துளிர் சொசைட்டி தலைவர் திருமதி எஸ் வாசுகி ராமமூர்த்தி அவர்களும், சரவடி இதழ் நிறுவனர் மற்றும் செந்தூர் முருகன் சேவை அறக்கட்டளை நிறுவனர் சுரேஷ் அவர்களும் முன்னிலை வகித்தனர். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா ராஜா அவர்களும், தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியை திருமதி கயல்விழி அவர்களும் நிகழ்ச்சி நெறியாள்கை செய்தனர். அரசு பள்ளி மாணவி யுவஸ்ரீ அனைவருக்கும் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள், கல்லூரி மாணவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்றனர். புதுச்சேரி அமமுக மேற்கு மாநில செயலாளர் SD சேகர் தலைமையில் வில்லியனூரில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் புதுச்சேரி வழியாக சிதம்பரம் சென்றார். அப்போது வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகில் புதுச்சேரி மேற்கு மாநில கழக செயலாளர் SD சேகர் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. டிடிவி தினகரன் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகில் வருகை புரிந்தார். அப்போது கட்சியின் தொண்டர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் வாழ்க, வருங்கால தமிழக முதலமைச்சர் டிடிவி தினகரன் வாழ்க, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வாழ்க என கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர்கள் முனியன், கலைவாணி, டாக்டர் சிலம்பரசன், உழவர்கரை தொகுதி RK ராஜா, வில்லியனூர் தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேல், கண்ணதாசன், கண்ணன் என்கிற ராமச்சந்திரன், அணி செயலாளர் ஜான்சன், ஜெயபால், நந்தகோபால், முருகன், சிவக்குமார், ஏழுமலை, பாலா, அண்ணாமலை, ரவி உள்பட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி அரசு குடும்ப நலத்துறை சார்பில் புதிய மருத்துவ இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் தொடக்க விழா கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அரசு குடும்ப நலத்துறை சார்பில் புதிய 1.5 டெஸ்லா MRI ஸ்கேன், 128 ஸ்லைஸ் CD ஸ்கேன், டிஜிட்டல் மெமோகிராம், மாலிகுலர் டயாக்னஸ்ட் லேப் மற்றும் புதிய கருவிகள் திறப்பு விழா கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் முன்னிலையில் புதிய இயந்திரங்களை துவக்கி வைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ஜெயந்த்குமார் ரே, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வேல் ஆகியோர் விழாவில் வந்திருந்தவர்களை வரவேற்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josa Lucas. புது உலகம்,
புது வாழ்க்கை அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசாலுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josalukas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினருக்கு பணிமூப்பு அடிப்படையில் சட்டப்பேரவை காவலர்களுக்கான பணி ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை செயலகத்தில் உள்ள 15 சட்டப்பேரவை காவலர்கள் காலி பணியிடங்கள் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினருக்கு பணிமூப்பு அடிப்படையில் நிரப்ப ஒப்புதல் பெறப்பட்டு அவர்களுக்கு பணி ஆணை முதலமைச்சர் அவர்களால் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் முன்னிலையில் இன்று சட்டப்பேரவையில் வழங்கப்பட்டது. புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு புதுச்சேரி மாநில உழவர்கரை நகர முதல் மாநாடு மாநில செயற்குழு உறுப்பினர் இரா ஆனந்தன் தலைமையில் ஜீவானந்தபுரம் நாடார் சங்கம் வளாகத்தில் நடைபெற்றது. புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு புதுச்சேரி மாநில உழவர்கரை நகர முதல் மாநாடு மாநில செயற்குழு உறுப்பினர் இரா ஆனந்தன் தலைமையில் ஜீவானந்தபுரம் நாடார் சங்கம் வளாகத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ரஞ்சித் குமார் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் பார்த்தசாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயற்குழு உறுப்பினர் நவீன்குமார் வரவேற்புரையாற்றினார். கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜா என்கிற ஆசீர்வாதம் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாடு பொதுச் செயலாளர் ஜேக்கப் ஸ்டான்லி கட்சியின் செயல்திட்டங்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கொள்கைகளை விவரித்து பேசினார். நிகழ்ச்சியில் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநாட்டில் சென்னை டிஜிபி அலுவலகம் முற்றுகை போராட்டம் வெற்றி பெறவும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட வேண்டும், புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிட வேண்டும், பெண்கள் சிறுமிகள் மீதான பாலியல் கொடுமைகளை தடுத்திட வேண்டும், ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை அனைத்தையும் வழங்கிட வேண்டும், அனைத்து பகுதிகளிலும் சாலைகளை சரி செய்திட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. உழவர்கரை கமிட்டி செயலாளராக சுரேஷ், துணை செயலாளராக ராமமூர்த்தி, செயற்குழு உறுப்பினர்களாக ஆனந்த், முருகன், ஜோதி, லோகு, ரமேஷ், சிபின், பச்சையப்பன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். முடிவில் மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர் நன்றி கூறினார். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி ஞாயிறு ராகுகால பூஜை மற்றும் தேய்பிறை பஞ்சமி ஹோமம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை, நித்யா ராஜ மாதாங்கி, கால பைரவர், பத்ரகாளி மற்றும் மகாவராகி அம்மனுக்கு வைகாசி மாதம் ஞாயிறு ராகுகால பூஜையும் தேய்பிறை பஞ்சமி ஹோமமும் பூரண அபிஷேகமும் அர்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழா ஏற்பாடு ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ நித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தனர்.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக என்ஆர் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக வெகு சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் எழுச்சியோடு நடைபயணம் மேற்கொண்டு புதுச்சேரி மக்கள் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். தொடர்ந்து கட்சியில் அவர்களை வரவேற்கும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி துண்டு அணிவிக்கப்பட்டது. மேலும் தட்டாம்ஜாவடி பகுதியைச் சார்ந்த முக்கிய நபர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பாக பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் முன்னிலை வகித்தார். என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், அரசு கொறடா AKD ஆறுமுகம், தொண்டரணி தலைவர் வீரா என்கிற வீராசாமி, மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவை வந்த குடியரசு துணைத் தலைவர், வரவேற்று விருந்தளித்து உபசரித்த ஆளுநர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அனைத்து படிப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். துணை ஜனாதிபதியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். புதுச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளியான ஜெயராணி உயர்நிலைப் பள்ளியை மூடுவதாக நிர்வாகம் அறிவிப்பு. எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் பெற்றோருடன் சாலை மறியல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.